பொதுமக்கள் முதல்ல சரியா இருக்கணும். இன்னைக்கு நீ வாங்க போற, நீ வாங்கின இலவச அந்த காசை கொடுத்து வாங்கியிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு 9.5 லட்சம் கோடி கடன் வந்திருக்கு. நீ காசு வாங்காம, கைய நீட்டாம, இலவசத்துக்கு ஆசைப்படாம வரப்போற சட்டமன்ற தேர்தலில் உங்க ஜனநாயக உரிமையை மக்களாகிய நீங்கள் செயல்படுத்துங்க. இந்த ஊர்லயே சொல்றேன், இந்த ஊர் எம்எல்ஏ நடு ரோட்ல வரும்போது என் ஊருக்கு நீ ஏன்டா செய்யலன்ட்டு நடு ரோட்ல நிக்க வச்சு நீங்க அவனை கேள்வி கேட்கலாம். ஏன்னா ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் மக்களோட வேலைக்காரங்க. இதை நான் சொல்லல, இந்திய அரசியல் சட்ட அமைப்பே அதான் சொல்லுது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடுற வரைக்கும் நீங்க முதலாளி, ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அவன் முதலாளி ஆயிரம், நீங்க வேலைக்காரன் ஆயிருக்கீங்க. நீங்க ரோட்ல நின்று டாடா காட்டுறீங்க, அவன் கண்டதா கிளாசி கார்ல போயிட்டு இருக்கான். இதான் நடந்து. ரெண்டு விஷயத்த நீங்க சிந்திச்சீங்கனால இந்த அரசியல்வாதிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது எந்த கவர்மெண்டா இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் ஸ்கூல்ல சேர்க்கும் போது இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது, உங்க பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துக்கு சேருங்கள் அப்படிங்கிறான். ஆனா ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் கூட, அந்த கட்சியில இருக்கிற வார்டு கவுன்சிலர் கூட அவன் பிள்ளைய கொண்டு போய் வேளாண்மையிலையும் வித்யா விகாஸ்லயும் சேர்க்கிறான். என்ன காரணம் இது வரைக்கும் அவனுங்களை கேளுங்க, சொல்றானுங்களா பாப்போம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்றார். இப்ப கூட சமீபத்தில் கிண்டியில அப்பா பேர் ஒரு ஆஸ்பத்திரி கட்டினாரு. நம்ம திராவிட மாடலா ஆட்சி நடத்துற தலைவர். உயர்தர உலக தரம் வாய்ந்த சிறப்பு மருத்துவமனைனாரு. ஆனா 4 நாள்ல அவர் உடம்பு சரியில்லாம போச்சு. அவர் போய் எங்க படுத்துக்கிட்டாரு தெரியுமா? அப்போலோ ஆஸ்பத்திரி. ஏன்? உலக தரம் வாய்ந்த மருத்துவம் அங்க இல்லையா, இல்ல உலக தரம் வாய்ந்த மருத்துவத்தை கொடுக்கக்கூடிய டாக்டர் அங்க இல்லையா? சும்மா அதுதான், டாக்டருங்க கிடையாது. ட்ரைனிங் டாக்டர்ஸை வச்சு நீங்க பல ஆஸ்பத்திரியை நடத்திட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மக்களாக நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த 2000 ரூபாய் ஓட்டுக்கு வாங்குறது தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி இவங்க எவ்வளவு கொள்ளை அடிக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது.